ஓகே, இந்த ப்ராப்ளம் நம்ம ஒரு கொஸ்டின் பேப்பரில் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? 2 ஜென்ரேட்டர், 2 ட்ரான்ஸ்ஃபார்மர் 1, ட்ரான்ஸ்ஃபார்மர் 2, தென் டிரான்ஸ்மிஷன் லைன், ஒரு லோடு வச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இந்த சிங்கிள் லைன் டயக்ராம் ஷோன் இன் ஃபிகர் ஈச் 3 phase டிரான்ஸ்ஃபார்மர் ஜி. ஸோ அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது 3 phase ஜென்ரேட்டருக்கு ஜி அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3 phase ஜென்ரேட்டர் இஸ் ரேட்டட் அட் 200 MVA 13.8 kV and has reactance of 0.85 per unit. ஓகே, ஸோ ரெண்டு ஜென்ரேட்டருக்குமே பார்த்தீங்கன்னா சேம் ரேட்டிங் 200 MVA 13.8 kV, reactance value 0.85. ஓகே, and are generating 1.15 per unit. ஓகே, 1.15 per unit வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நமக்கு பேஸ். 1.15 per unit ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து நமக்கு பேஸ். தென் டிரான்ஸ்ஃபார்மர் T1 is rated at 500 MVA 13.8 kV bar 220 kV. ஸோ ரெண்டுமே வந்து இது வந்து LT சைட், 13.8 அப்படிங்கிறது LT சைட், 200 kV அப்படிங்கிறது HT சைட், அண்ட் ஹேஸ் ரியாக்டன்ஸ் ஆஃப் 8%. ஸோ 8% வந்து ரியாக்டன்ஸ் இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மர் 1ஓட ரேட்டிங். தென் டிரான்ஸ்மிஷன் லைன் ஹேஸ் ரியாக்டன்ஸ் ஆஃப் 7.8 ohm. ஓகே, டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு ரியாக்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்மர் 2 ஹேஸ் எ ரேட்டிங் ஆஃப் 400 MVA 220 kV bar 33 kV and a reactance of 11%. Okay, so MVA rating 400 MVA 220 kV HT side rating 33 kV LT side rating and reactance 11%. Okay, the load is 250 MVA at a power factor of 0.85 lag. Okay, so ஒரு லோடு கொடுத்துருக்காங்க. லோடோட ரேட்டிங் 250 MVA அண்ட் 0.85 லேகிங். ஸோ பவர் ஃபேக்டரும் MVA ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? தி லோட் இஸ் கன்வெர்ட் ஆல் குவான்டிட்டிஸ் டு எ காமன் பேஸ் ஆஃப் 500 MVA 220 kV ஆன் தி டிரான்ஸ்மிஷன் லைன் அண்ட் ட்ரா தி சர்க்யூட் டயக்ராம் வித் வேல்யூஸ் எக்ஸ்பிரஸிங் பெர் யூனிட். ஓகே, ஸோ டிரான்ஸ்மிஷன் லைனில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? பேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, 500 MVA 220 kV ஆன் தி லைன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ டிரான்ஸ்மிஷன் லைனில் பேஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா ப்ராப்ளத்துலையும் பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து ஜென்ரேட்டரில் இருக்கும். ஓகேவா? இங்கே வந்து பேஸ் எப்படி கொடுத்துருக்காங்க? டிரான்ஸ்மிஷன் லைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ டிரான்ஸ்மிஷன் லைன்லேருந்து தான் நம்ம வந்து சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? ஸோ இதுதான் கொடுத்துருக்கிற ப்ராப்ளம். 2 ஜென்ரேட்டர், டிரான்ஸ்ஃபார்மர் 1, டிரான்ஸ்மிஷன் லைன், டிரான்ஸ்ஃபார்மர் 2, லோடு. ஓகே, எல்லாத்துக்குமே காமன் பேஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 500 MVA 220 kV ஆன் டிரான்ஸ்மிஷன் லைன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ டிரான்ஸ்மிஷன் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்கேருந்து நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். சரியா? ஸோ இங்கேருந்து சால்வ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா இதுதான் பேஸ். அப்போது டிரான்ஸ்ஃபார்மர் 2 வரும்போது இது வந்து HT சைட், HT to LT நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் 1க்குமே HT to LT கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, HT சைடு பேஸ் பார்த்தீங்கன்னா 220 kV அவங்க கொடுத்துருக்காங்க. 220 kV அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் வந்து 500 MVA 220 kV. இப்போ டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு பெர் யூனிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். பெர் யூனிட் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஓமில் இருக்குது. 7.8 ohm பெர் யூனிட்டு கால்குலேட் பண்ணலாம். ஃபார்முலா வந்து ZB ஈக்குவல் டு KVB ஸ்கொயர் டிவைட் பை MVAB. ஸோ இந்த ஃபார்முலா தெரியும். பெர் யூனிட் ஈக்குவல் டு ஆக்சுவல் டிவைட் பை பேஸ். ஓகே, ஸோ ஆக்சுவல் வேல்யூ 7.8 ohm, டிரான்ஸ்மிஷன் லைனில் 7.8 ohm. ஸோ 7.8 டிவைட் பை ZB வேல்யூ நமக்கு KVB ஸ்கொயர் டிவைட் பை MVAB. ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். Z இன்ட்டு MVAB டிவைட் பை KVB ஸ்கொயர். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 7.8 ohm வந்து Z வேல்யூ, தென் MVAB வேல்யூ 500, KVB வேல்யூ 220. ஸோ இதான் வந்து உனக்கு பேஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் வேல்யூ எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், Z per unit கிடச்சிரும். ஓகேவா? தென் டிரான்ஸ்ஃபார்மர் 1 பார்க்குறோம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இது சால்வ் பண்ணியாச்சு. சால்வ் பண்ணிவிட்டு 2 சைடுமே போகணும். ஒன்று நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட், இன்னொன்று வந்து ரைட் ஹேண்ட் சைடு. 2 சைடுமே நம்ம சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன சால்வ் பண்ணுறாங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு சால்வ் பண்ணுறாங்க. ரைட் ஹேண்ட் சைடு சால்வ் பண்ணும்போது டிரான்ஸ்ஃபார்மர் 1 எடுத்துருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்மர் 1ல் நம்ம KV சேஞ்ச் பண்ணணும். KV சேஞ்ச் பண்ணுறதுக்கு KVB ஆன் LT சைடு கண்டுபிடிக்கணும். இப்போ KVB எங்கே இருக்குது? KVB வந்து 220 kV, அதாவது டிரான்ஸ்மிஷன் லைனில் இருக்குது, HT சைடில் இருக்குது. HT சைட்லேருந்து நம்ம LT சைடுக்கு மாறணும். ஓகேவா? ஸோ KVB ஆன் LT சைடு ஈக்குவல் டு KVB ஆன் HT சைடு இன்ட்டு LT ரேட்டிங் டிவைட் பை HT ரேட்டிங்.
எல்டி ரேட்டிங் டிவைட் பை ஹெச்டி ரேட்டிங் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங் கேவி ஆன் ஹெச்டி சைடு அது வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்த கேவி. ஓகே, ஸோ இதுவரை நம்ம யூஸ் பண்ணுற கேவி வந்து 220 கேவி. ஸோ 220 இன்ட்டு ஹெச்டி ரேட்டிங் டிவைட் பை எல்டி ரேட்டிங் டிவைட் பை ஹெச்டி ரேட்டிங் இது வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் ரேட்டிங். ட்ரான்ஸ்ஃபார்மர் 1ஓட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 13.5 பார் 220 கேவி. ஓகே, ஸோ எல்டி ரேட்டிங் 13.5 டிவைட் பை ஹெச்டி ரேட்டிங் 220. இதை சால்வ் பண்ணால் 13.5 கேவி கிடைக்கும் நமக்கு. இதுதான் வந்து கேவி நியூ. ஓகே, இதில் இருந்து எக்ஸ்பெரி நியூ கண்டுபிடிங்க ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு. ரெஃபர் டு செகண்டரி. ஓகே, ரெஃபர் டு பிரைமரி. பிரைமரினா அந்த எல்டி சைட் ரேட்டிங். ஓகே, ஸோ இதோட ரேட்டிங் 13.5, ஓல்டு வேல்யூ 13.5, தென் ஓல்டு வேல்யூ 500, எக்ஸ்பெரியன்ட் ஓல்டு வந்து 8%. ஓகே, நியூ வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா நியூ வேல்யூ 500 MVA நியூ வேல்யூ, தென் இங்கே கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கிற கேவி 13.5 கேவி நியூ வேல்யூ. ஓகே, ஸோ எக்ஸ்பெரியன்ட் ஓல்டு 8% கொடுத்துருந்தாங்க இல்லையா, பெர்சன்டேஜை பெர் யூனிட்டுக்கு மாற்றுறதுக்கு டிவைட் பை 100 நம்ம போடணும். ஸோ 8 டிவைட் பை 100 0.08 இன்ட்டு கேபி ஓல்டு கேபி நியூ ரெண்டு வேல்யூமே சேம் தான். அதே மாதிரி எம்விஏபி நியூ எம்விஏபி ஓல்டு ரெண்டுமே சேம் தான். ஓகே, இங்கே எம்விஏபி நியூ வந்து 500 MVA, இங்கே ட்ரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 500 MVA இருக்குது. ஸோ ரெண்டு வேல்யூமே சேம். அதுக்கப்புறமா இதில் ப்ரைமரியை கன்சிடர் பண்ணுறோம். ரெஃபர் டு பிரைமரி 13.5 கேவி ஓல்டு வேல்யூ. இங்கே டிரான்ஸ்மிஷன்லேருந்து எல்டி சைடுக்கு ஒரு கேவி மாற்றின கேவி 13.5. ஓகே, ஸோ ரெண்டுமே 13.5 தான். சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0.08 பெர் யூனிட் கிடைக்கும். ஓகே, எதுவும் டவுட் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் 1 ஜென்ரேட்டர் 2 ரெண்டுமே சேம் ரேட்டிங். இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர் 1லேருந்து ஜென்ரேட்டருக்கு போகிறோம். ஸோ ஜென்ரேட்டர் 1 ஜென்ரேட்டர் 2 ரெண்டுமே சேம் ரேட்டிங் தான். ஜென்ரேட்டரோட ஓல்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா 200 MVA 13.8 கேவி, தென் 0.85 பெர் யூனிட். ஸோ இதெல்லாம் வந்து ஓல்டு வேல்யூஸ். ஓகே, நியூ வேல்யூ அப்படின்னா இந்த 500 MVA பேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, 500 MVA எல்டி சைடுக்கு மாற்றின 13.5 கேவி. ஓகே, ஸோ இப்போ அதை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எக்ஸ்பெரி நியூ வந்து 8.5% கொடுத்துருந்தாங்க, 0.8 பெர் யூனிட்டையும் கொடுத்துட்டாங்க. ஓகே, 0.85 இன்ட்டு 13.8 கேபி ஓல்டு டிவைட் பை கேபி நியூ இதுதான் ஃபார்முலா. ஸோ கேபி ஓல்டு வந்து 13.8 ஜென்ரேட்டரோட வேல்யூ, இது வந்து பேஸ் வேல்யூ 13.5 தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எம்விஏபி நியூ டிவைட் பை எம்விஏபி ஓல்டு. எம்விஏபி நியூ வேல்யூ 500, ஓல்டு வேல்யூ 200. ஓகே, இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2.22 பெர் யூனிட். ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு சால்வ் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடு சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் 2 ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். ட்ரான்ஸ்ஃபார்மர் 2ல் நம்ம ஹெச்டி சைடில் இப்போ சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். எல்டி சைடுக்கு மாறணும். ஸோ கேஇபியான் எல்டி சைடு மறுபடியும் கண்டுபிடிக்கணும். ட்ரான்ஸ்ஃபார்மர் 2க்கு கேஇபியான் எல்டி சைடு கண்டுபிடிக்கணும். ட்ரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 220/33 கேவி. தென் கேஇபியான் ஹெச்டி சைடு அப்படின்னு வர்றப்போ இந்த ஹெச்டி சைடில் எவ்வளோ கேவி இருந்துச்சு, 220 கேவி. 220 கேவி இருந்துச்சா? இங்கே ஃபார்முலாவில் பாருங்கள், கேவிஆன் ஹெச்டி சைட் 220 இன்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங் எல்டி ரேட்டிங் 33, ஹெச்டி ரேட்டிங் 220. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 33 கேவி கிடைக்கும். ஓகேவா, இப்போ இதுதான் வந்து நமக்கு கேஇபி நியூ. ஓகே, இதுதான் கேஇபி நியூ. சரியா? ஓல்டு வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 400 MVA ஓல்டு வேல்யூ 33 கேவி 11%. ஓகே, ஸோ ஓல்டு வேல்யூ ஃபுல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 11% அப்படிங்கிறது 0.11 இன்ட்டு 33 கேவி தென் 400 MVA. இது ரெண்டும் நியூ வேல்யூ 33 கேவி தென் 500 MVA. இது ரெண்டுமே நியூ வேல்யூ. ஓகே, இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்பெரி நியூ வந்து 0.1375. இதான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் 2ஓட எக்ஸ்பெரி யூனிட் நியூ. ஓகே, லாஸ்ட்டு நமக்கு பார்க்க வேண்டியது லோடு மட்டும்தான். இப்போ இந்த ஃபிகரில் பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் லைன்லேருந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் கண்டுபிடிச்சோம். ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு அப்புறம் ரெண்டு ஜென்ரேட்டர் கண்டுபிடிச்சோம். ரெண்டு ஜென்ரேட்டருமே சேம் ரேட்டிங் அப்படிங்கிறதுனால ஒரே வேல்யூ தான். ஒரு டைம் கண்டுபிடிச்சா போதும், ரெண்டு டைம் கண்டுபிடிக்கிற வேண்டிய அவசியம் கிடையாது.
அதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் இருந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் 2 சால்வ் பண்ணோம். ட்ரான்ஸ்ஃபார்மர் 2 சால்வ் பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் லோடு மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ லோடில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 250 MVA, இது வந்து ஓல்டு வேல்யூ, தென் 0.85 லேக், இது வந்து பவர் ஃபேக்டர். ஓகேவா, இந்த 2 வேல்யூ இருந்துச்சுன்னா போதும். நமக்கு வந்து வோல்டேஜ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜென்ரேட்டிங் 1.15 per unit. ஸோ 1.15 per unit அப்படிங்கிறது வோல்டேஜோட வேல்யூ. ஓகே, ஸோ இவ்வளோ வந்து ஜென்ரேட் பண்ணுது, இவ்வளோ ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னா லோடுக்கு அவ்வளோ 1.15 per unit வந்து ரீச் ஆயிடுவோம். ஸோ இதுதான் வந்து நமக்கு வோல்டேஜ் வேல்யூ. ஓகேவா, ஸோ நமக்கு 3 வேல்யூ வேணும். ஒன்று பவர், இன்னொன்று வோல்டேஜ், அதுக்கப்புறமா பவர் ஃபேக்டர். லோடை பொறுத்தளவு இந்த 3 வேல்யூ வேணும். ஓகே, ட்ரான்ஸ்ஃபார்மர், ஜென்ரேட்டர், சிங்க்ரனஸ் மோட்டார், அதுக்கு எல்லாமே MVA வேல்யூ, KV வேல்யூ, தென் ரியாக்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஆனால் லோடை பொறுத்தளவு MVA வேல்யூ, அதுக்கப்புறமா வோல்டேஜ் வேல்யூ, அதுக்கப்புறம் பவர் ஃபேக்டர் வேல்யூ, 3 வேல்யூ வேணும். புரியுதா? ஓகே, ஸோ பவரை பொறுத்தளவு ஒன்று MVAவில் கொடுத்துருப்பாங்க அல்லது மெகாவாட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 பேஸ் பண்ணி எப்படி வேணாலும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, லோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரியல் பவர் ஃபார்முலா, ரியல் பவர் ஈக்குவல் டு VI cos phi. ஓகே, ஸோ VI அப்படிங்கிறது நமக்கு அப்பேரண்ட் பவர் இன்ட்டு பவர் ஃபேக்டர். ஓகே, ஸோ அப்பேரண்ட் பவர் இன்ட்டு பவர் ஃபேக்டர். தென் ZLன்னு வச்சுக்கிட்டோம்னா லோடோட இம்படன்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா பேராமீட்டருக்குமே பெர் யூனிட் ரியாக்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து ரியாக்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, எல்லாத்துக்குமே பெர் யூனிட் ரியாக்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அல்லது பெர் யூனிட் இம்படன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே மட்டும் லோடுக்கு வந்து கொடுக்கவே இல்லை. ஓகே, ஸோ லோடு கொடுக்கல அப்படிங்கிறதுனால லோடுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆக்சுவல் இம்படன்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா இதுதான். நமக்கு ZBயோட ஃபார்முலா என்ன, KB² MVAB. அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, லைன் வோல்டேஜ் ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை S ஸ்டார். ஓகே, இதுதான் ஃபார்முலா. ஸோ S ஸ்டார் அப்படிங்கிறது மாடுலஸ் ஆஃப் S அட் அன் ஆங்கிள் ஆஃப் -5, இதுதான் ஃபார்முலா. ஓகே, VL லைன் வோல்டேஜ் வந்து எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா, லைன் வோல்டேஜ் வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கக்கூடிய செகண்டரி வேல்யூ 33 kV, இந்த வேல்யூ எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ 33 kV. இப்போ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா S is equal to 250 MVA, இது வந்து மாடுலஸ் ஆஃப் S. ஓகே, தென் 5 வேல்யூ வேணும். 5 வேல்யூக்கு நமக்கு பவர் ஃபேக்டர் இருக்குது, cos 5 வேல்யூ இருக்குது. ஸோ cos 5 வேல்யூ வந்து நமக்கு 0.85 அங்கே ப்ராடத்தில் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து 5 கண்டுபிடிச்சோன்னா 5 ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் பவர் ஃபேக்டர். ஓகே, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0.85. ஓகேவா, ஸோ 5 ஈக்குவல் டு 31.78 டிகிரி. இதிலேருந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0.85 சால்வ் பண்ணோம் அப்படின்னா. ஓகே, தென் S ஸ்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் S அட் அன் ஆங்கிள் ஆஃப் -5. ஸோ இங்கே சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ S ஸ்டார் கண்டுபிடிச்சாச்சு, VL வேல்யூ இருக்குது. ZL கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ ZL ஈக்குவல் டு 33 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 250 அட் அன் ஆங்கிள் ஆஃப் -31.78. இதுலேருந்து ZL ஈக்குவல் டு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இதுதான் வந்து ஆக்சுவல் இம்படன்ஸ். ஓகே, இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம்னா பெர் யூனிட் இம்படன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். Z பெர் யூனிட் ஈக்குவல் டு ZL டிவைட் பை ZB, இதுதான் ஃபார்முலா. ZB அப்படிங்கிறது MVAB டிவைட் பை KB². ஸோ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃபார்முலா கிடைக்கும். ஓகே, இதில் ZL வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இங்கே வந்து போலாரில் இருக்குது, ஸோ போலாரில் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். இன்ட்டு KVB, அதாவது செகண்டரி ட்ரான்ஸ்ஃபார்மர் செகண்டரியில் KVB என்ன, இங்கே சால்வ் பண்ணோம் இல்லையா, KVB நியூ, இந்த வேல்யூ நியூ வேல்யூ தான் அங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். 33 ஸ்கொயர் டிவைட் பை MVAB நியூ 500. ஓகே, இதை சால்வ் பண்ணால் Z per யூனிட் கிடச்சிரும். 8.064 ப்ளஸ் J4.99 per யூனிட். இதுதான் வந்து லோடோட Z per யூனிட் வேல்யூ. ஓகே, இப்போது ப்ராப்ளத்தில் என்ன கேட்டிருக்காங்க, இம்படன்ஸ் டயக்ராம் வரைய சொல்லியிருக்காங்களா, ரியாக்டன்ஸ் டயக்ராம் வரைய சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். ட்ரா தி சர்க்யூட் டயக்ராம்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம இம்படன்ஸ் டயக்ராம் வரையலாம். ஓகே, கன்வெர்ட் ஆல் தி குவான்டிட்டிஸ் டு காமன் பேஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக நம்ம லோடு கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ரியாக்டன்ஸ் டயக்ராமாக இருந்தால் லோடு வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை. இங்கே வந்து
சர்க்யூட்டும் கொடுத்துட்டாங்க. அப்போ கண்டிப்பாக நம்ம இம்படன்ஸ் டயக்ராம் தான் வரைஞ்சாகணும். ஓகே, ஸோ ரெண்டு ஜென்ரேட்டர் எப்போவுமே பேரலல் ஆப்ரேட் ஆகும். ஸோ பேரலல் இங்கேருந்து தான் ஃபீட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் 1, டிரான்ஸ்மிஷன் லைன், ட்ரான்ஸ்ஃபார்மர் 2, தென் லோடு. ஓகே, ஸோ எல்லாமே வந்து நமக்கு பேரலாக கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நியூட்ரல் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. புரிஞ்சுதா? இவ்வளோதான்ப்பா. ஸோ இதுதான் வந்து இம்படன்ஸ் டயக்ராம். அங்கே நம்ம கண்டுபிடிச்ச பெர் யூனிட் வேல்யூ பூராமே எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, எனி டவுட்ஸ்? இந்த ப்ராப்ளத்தில் எதுவும் டவுட் இருக்கா? ஸ்பீடாக போயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். நம்ம இந்த டாபிக் ஃபுல்லாகவே நம்ம பார்த்தாச்சு. ஆக்சுவலாக வந்து டிரான்ஸ்மிஷன் லைனில் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபார்மர்னால் நம்ம எப்படி சால்வ் பண்ணணும், எல்லாமே வந்து முன்னாடியே பார்த்துட்டோம். அதனால தான் ஃபாஸ்ட்டாக போயிட்டேன். சரியா? இங்கே ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, பேஸ் வந்து டிரான்ஸ்மிஷன் லைனில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா ப்ராப்ளத்துலையுமே ஜென்ரேட்டர் வந்து பேஸாக கொடுத்துருப்பாங்க. ஜென்ரேட்டர்லேருந்து நம்ம ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் போயிட்டு இருந்திருப்போம். இப்போ டிரான்ஸ்மிஷன் லைனில் கொடுத்துட்டதுனால ரெண்டு சைடுமே சால்வ் பண்ணுறோம். இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் 1 ஜென்ரேட்டர், அதுக்கப்புறம் இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் 2 லோடு, அப்படி சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஒரு சில ப்ராப்ளத்தில் லோடை பேஸாக கொடுத்துருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு லோடை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்மர் 2, டிரான்ஸ்மிஷன் லைன், ட்ரான்ஸ்ஃபார்மர் 1, ஜென்ரேட்டர், இப்படி சால்வ் பண்ணணும். ஓகேவா? எனி டவுட்ஸ்? லோடு மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற யோசனை இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன் அப்படின்னா கொடுத்துருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா லோடில் MVAல கொடுத்துருக்காங்க. MVA அப்படின்னா அப்பேரண்ட் பவர். ஓகே, ஸோ அப்பேரண்ட் பவருக்கு எஸ். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் போதும். S ஸ்டார் ஈக்குவல் டு S இன் மாலஸ் ஆஃப் S அட் அன் ஆங்கிள் ஆஃப் -5. ஓகே, இது ரியல் பவர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மெகாவாட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா, இங்கே வந்து 250 MVAன்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு பதிலாக 250 மெகாவாட் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். P ஈக்குவல் டு VI cos phi, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். P வேல்யூ கொடுத்துருப்பாங்க, இதுலேருந்து S கண்டுபிடிக்கணும். S கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இங்கே சால்வ் பண்ணணும். ஓகேவா? நமக்கு தான் இங்கே டேரெக்டாக எஸ்ஏ கொடுத்துட்டாங்கல்ல, ஸோ அப்படியே சால்வ் பண்ணியாச்சு. ஓகே, எனி டவுட்ஸ்? இந்த ப்ராப்ளத்தில் எதுவும் டவுட் இருக்கா? இப்போ இந்த மெட்டீரியல் அப்படியே நான் உங்களுக்கு கூகுள் கிளாஸ் ரூமில் போட்டுருவேன். இது ஒரு 38 பேஜஸ் இருக்குது. யூனிட் 1ஓட கம்ப்ளீட் நோட்ஸ். இதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸும் இருக்குது. ஓகே, நேற்று வந்து நம்ம பேங்க்கில் என்னென்ன கொஸ்டின்ஸ் பார்த்தோமோ அத்தனைக்குமே சொல்யூஷன் இருக்குங்க. ஸோ இந்த இம்படன்ஸ் மேட்ரிக்ஸ் மட்டும் நீங்கள் பார்க்க வேண்டாம். இந்த ZBus மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, இது மட்டும் நீங்கள் பார்க்க வேண்டாம். YBus மேட்ரிக்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸ், இம்படன்ஸ் மேட்ரிக்ஸ் நீங்கள் பார்க்க வேண்டாம். சரியா? ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. ஓகே, இதுவரை நடத்தின எதுவும் டவுட் இருக்கா? ஏன்னா இன்னொரு ப்ராப்ளம் நடத்த வேண்டியிருக்கு. இன்னைக்கு ஆடியோ பிரேக் ஆகாமல் இருக்காப்பா? இன்னைக்கு ஆடியோ பிரேக் ஆகுதா? ஓகே, ரெக்கார்டிங் வந்து நான் தனியாக பண்ணிகிட்டு இருக்கேன். ஆல்ரெடி நீங்கள் சொல்லியிருந்தீங்க ரெக்கார்டிங். ஆக்சுவலாக நான் தனியாக பண்ணிகிட்டு இருக்கேன். ரெக்கார்ட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, நான் தனியாக பண்ணிகிட்டு இருக்கேன். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். தி சிங்கிள் லைன் diagram of an unloaded power system is shown in figure. Along with components data, determine the new per unit values and draw the reactance diagram. Okay, reactance diagram கேட்டிருக்காங்க. Assume 50 MVA 13.8 kV
a new base on generator 1. ஸோ ஜென்ரேட்டர் 1 பேஸாக எடுத்துக்க சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஜென்ரேட்டர் இருக்குது. ஜென்ரேட்டர் 1, ஜென்ரேட்டர் 2 அண்டு ஜென்ரேட்டர் 3. 3 ஜென்ரேட்டர் இருக்குது. ஓகே, இதில் 3க்குமே வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஜென்ரேட்டர் 1, ஜென்ரேட்டர் 2, ஜென்ரேட்டர் 3 3க்குமே MVA வேல்யூ, KV வேல்யூ, எக்ஸ் பர் யூனிட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஜென்ரேட்டர் 3க்கும் வேல்யூ இருக்குது, சால்வ் பண்ணும்போது பண்ணியிருப்பேன். சரியா? தென் ட்ரான்ஸ்ஃபார்மர் 1 ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 25 MVA 13.8 பார் 220 kV. ஒரு சில நேரம் ப்ராப்ளத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இதை அப்படியே ரிவர்ஸில் கொடுத்துருப்பாங்க. 220 kV பார் 13.8 kV அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் டயக்ராம் வரையும் போது லோ டென்ஷன் வேல்யூ, அதாவது லோ வேல்யூவை ஜென்ரேட்டர் சைடும், ஹை வேல்யூவை டிரான்ஸ்மிஷன் லைன் சைடும் எடுத்து எழுதிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ட்ரான்ஸ்ஃபார்மர் 2 பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் 2 வந்து நமக்கு 3 சிங்கிள் ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 3 சிங்கிள் ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 127 பார் 18 kV. ஓகே, இது வந்து ஆக்சுவலாக ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, நான் ப்ராப்ளம் வரும்போது நான் சொல்கிறேன். ஓகே, தென் 2 டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குது. இங்கே ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் 1, டிரான்ஸ்மிஷன் லைன் 2, 2 டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குது. ஓகே, இது வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் 3, இது ட்ரான்ஸ்ஃபார்மர் 3, இது ஜென்ரேட்டர் 3. ஓகே, ஃபஸ்ட்டு ஜென்ரேட்டர் 1ல் நம்ம சால்வ் பண்ணுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா 2 டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்கு இல்லையா, இதை ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரேட்டர் 1, அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்மர் 1, அடுத்து டிரான்ஸ்மிஷன் லைன் 1, டிரான்ஸ்மிஷன் லைன் 2, ட்ரான்ஸ்ஃபார்மர் 3, ஜென்ரேட்டர் 3. இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணி முடிச்சிருங்க. ஓகேவா? ஸோ நமக்கு ஒரு ஃப்ளோ முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா ட்ரான்ஸ்ஃபார்மர் 2 வரும்போது நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம் இல்லையா, KV on LT சைடு நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது KV on HT சைடு அப்படின்னு எடுத்துக்கும்போது இந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் நீங்கள் என்ன வேல்யூ எடுத்தீங்களோ அந்த வேல்யூவை தான் எடுத்து நீங்கள் எங்கே சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் 2 சால்வ் பண்ணிட்டீங்கன்னா அதிலேருந்து அப்படியே டிரைவ் பண்ணி ஜென்ரேட்டர் 2 கொண்டு வந்துடலாம். ஓகே, ஸோ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு ஜென்ரேட்டர் 1 அவங்க வந்து காமனாக ஒரு பேஸ் கொடுத்துருக்காங்க. 50 MVA 13.8 kV. ஓகே, ஜென்ரேட்டர் பார்த்தீங்கன்னா 20 MVA. ஸோ 20 MVA ஓல்டு வேல்யூ, 13.8 kV ஓல்டு வேல்யூ, எக்ஸ் 20% ஓல்டு வேல்யூ. 20% அப்படிங்கிறது 0.2. ஓகே, ஸோ 0.2 இன்ட்டு 13.8 ஓல்டு வேல்யூ, நியூ வேல்யூ சேம் தான். ஸோ 13.8 டிவைட் பை 13.8 இன்ட்டு MVA நியூ வேல்யூ 50 MVA, 50 டிவைட் பை ஜென்ரேட்டரோட வேல்யூ 20. ஓகே, சால்வ் பண்ணால் 0.5 per யூனிட் கிடைக்கும். ஓகேவா? தென் ட்ரான்ஸ்ஃபார்மர் 1, நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் 1 சால்வ் பண்ண போகிறோம். ட்ரான்ஸ்ஃபார்மர் 1ல் இதுவரை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த இந்த KV நியூ பார்த்தீங்கன்னா LT சைடில் இருக்குது, அதை வந்து நம்ம HT சைடுக்கு மாற்றணும். ஓகே, அப்போ ஃபார்முலா படி KV on HT side equal to KV on HT side equal to KV on LT side into HT rating divided by LT rating. இதுதான் ஃபார்முலா. KV on LT side அப்படிங்கிறது பேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா 13.8, அந்த 13.8 இன்ட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங் 13.8 பார் 220 kV. ஓகே, ஸோ 220 அப்படிங்கிற HT ரேட்டிங். ஸோ 220 பை 13.8 சால்வ் பண்ணோம்னா நமக்கு KV நியூ 220 கிடைக்குது. ஓகே, ஸோ அந்த 220ங்கிற வேல்யூவை ட்ரான்ஸ்ஃபார்மர் 1ஓட செகண்டரி, டிரான்ஸ்மிஷன் லைன் 1, டிரான்ஸ்மிஷன் லைன் 2, அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்மர் 3ஓட ப்ரைமரி, இதுவரை எல்லா வேல்யூமே இந்த வேல்யூ வச்சு 220 kV வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, பார்க்கலாமா? ஸோ இதோட வேல்யூ சேமாக தான் நமக்கு கிடைக்குது. ட்ரான்ஸ்ஃபார்மர் 1ல் 220 kV. இதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் நியூ கண்டுபிடிக்கணும். ட்ரான்ஸ்ஃபார்மர் 1ஓட எக்ஸ்பெரிமெண்ட் நியூ. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் நியூ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா LT சைடை வச்சு சால்வ் பண்ணியிருக்காங்க. LT சைடில் பார்த்தீங்கன்னா 13.8 தானே, LT சைடில் 13.8. ஓகே, ஓல்டு வேல்யூ. ஸோ இதை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்காங்க. சால்வ் பண்ணியாச்சு 0.2 per யூனிட். ஓகேவா? HT சைடை வச்சு சால்வ் பண்ணோன்னா 220 இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் டிரான்ஸ்மிஷன் லைன் 1 வந்து J800 Ohm. இங்கே KV நியூ, MVA நியூ 2 வேல்யூ வேணும் ZB கண்டுபிடிக்கிறது. KV நியூ வேல்யூ இப்போ கண்டுபிடிச்ச 220, தென் MVA நியூ வேல்யூ
பேஸ் வேல்யூ 50 MVA. ஓகே, ஸோ ரெண்டு வேல்யூயும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். கேபி ஸ்கொயர் அப்படிங்கிறது 220 ஸ்கொயர், தென் MVABங்கிறது 50. ஓகே, அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம்னா எக்ஸ்பெரிமெண்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். J80 இன்ட்டு J80 இன்ட்டு 50 டிவைட் பை 220 ஸ்கொயர். ஓகே, சால்வ் பண்ணால் நமக்கு எக்ஸ்பெரிமெண்ட் நியூ கிடச்சிரும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்மிஷன் லைன் 2 இதே மாதிரி தான். டிரான்ஸ்மிஷன் லைன் 1 சால்வ் பண்ண மாதிரியே தான் டிரான்ஸ்மிஷன் லைன் 2. டிரான்ஸ்மிஷன் லைன் 2 பார்த்தீங்கன்னா J100 Ohm டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ ஆக்சுவல் வேல்யூ வந்து J100 Ohm. அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிரும். எக்ஸ்பெரிமெண்ட் நியூ ஈக்குவல் டு J0.103. ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டோம், ஜென்ரேட்டர் 1லேருந்து டிரான்ஸ்ஃபார்மர் 1, அதுக்கப்புறம் டிரான்ஸ்மிஷன் லைன் 2 வந்துட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் 3 சால்வ் பண்ணணும். ஓகே, டிரான்ஸ்ஃபார்மர் 3 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. கேவிஆன் எல்டி சைடு நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். கேவிஆன் எல்டி சைடு கொண்டு வரோம். கேவிஆன் எல்டி சைடு அப்படிங்கிறது கேவிஆன் ஹெச்டி சைடு இன்ட்டு எல்டி ரேட்டிங் டிவைட் பை ஹெச்டி ரேட்டிங். ஓகே, டிரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங் வந்து 22/220 kV. ஓகே, ஸோ இதில் ஹெச்டி ரேட்டிங் 220 சால்வ் பண்ணால் 22 kV கிடச்சிருக்கு. கேவி நியூ 22 kV. இதை வச்சு சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்பெரிமெண்ட் நியூ ஈக்குவல் டு J0.142 per unit. ஓகே, நெக்ஸ்ட்டு ஜென்ரேட்டர் 3 இந்த 22 அப்படியே நியூ வேல்யூ யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஓல்டு வேல்யூ 20, நியூ வேல்யூ 22, தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 50 டிவைட் பை 30. இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஜென்ரேட்டர் 3 கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் 3 ஜென்ரேட்டர் 3 ரெண்டும் சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் 2 வர்றோம். டிரான்ஸ்ஃபார்மர் 2 வரும்போது டிரான்ஸ்ஃபார்மர் 2 வர்றோமா, 3 சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் யூனிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ MVAவை நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டார் சைடை √3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகே, √3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 227 இன்ட்டு √3 220 நமக்கு கிடைக்கும். ஓகேவா, சரி 227 கிடையாது, 127. இந்த வேல்யூ 227 கிடையாது, 127 ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 127 √3ஆல் மல்டிப்ளை பண்ணனா 220. ஓகே, 220/18 kV. சரியா, ஸோ இந்த வேல்யூ தான் நமக்கு டிரான்ஸ்ஃபார்மர் ரேட்டிங் இப்போது. ஓகே, MVAB ஓல்டு வேல்யூ 30. இப்போது கேவிஆன் எல்டி சைடு கண்டுபிடிங்க. கேவிஆன் எல்டி சைடு அப்படிங்கிறது கேவிஆன் ஹெச்டி சைடு இன்ட்டு எல்டி ரேட்டிங் டிவைட் பை ஹெச்டி ரேட்டிங். ஓகே, கேவிஆன் ஹெச்டி சைடு வந்து 220. எங்கே சால்வ் பண்ணது, இங்கே டிரான்ஸ்ஃபார்மர் 1 வரும்போது கேவிஆன் ஹெச்டி சைடு கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த 220. இந்த 220 அங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, 220 இன்ட்டு இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ரேட்டிங் 18 டிவைட் பை 220 சால்வ் பண்ணால் 18 kV கிடைக்குது. இதுதான் கேவி நியூ. சரியா, இப்போது அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த 18 kV தான் நமக்கு நியூ வேல்யூ. ஸோ 18 ஆல்ரெடி இதோட ரேட்டிங்லேயுமே 18 தான் இருக்குது. ஸோ 18/18 தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு நியூ வேல்யூ 50, ஓல்டு வேல்யூ 30. இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ண இல்லையா, 30 சால்வ் பண்ணால் நமக்கு 0.166 கிடைக்கும். ஓகே, டிரான்ஸ்ஃபார்மர் 2 சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஜென்ரேட்டர் 2க்கு நம்ம அங்கே கன்வெர்ட் பண்ண 18 kV தான் நியூ வேல்யூ யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 50 MVA நியூ வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஓகேவா, ஸோ இப்போ கண்டுபிடிச்ச எல்லா வேல்யூமே ரியாக்டன்ஸ் டயக்ராமில் வரைஞ்சிருங்க. ஸோ ஜென்ரேட்டர் 1 அதோட ஈக்குவலன்ட் டயக்ராம், அது கூட ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்மிஷன் லைன் 1, அதுக்கப்புறம் ஒரு பஸ் பார் இருக்குது. ஓகே, பஸ் பாருக்கு அப்புறம் டிரான்ஸ்மிஷன் லைன் 2, டிரான்ஸ்ஃபார்மர் 3, ஜென்ரேட்டர் 3. ஓகே, இந்த பஸ் பார்லேருந்து டிரான்ஸ்ஃபார்மர் 2 இருக்குது, அதுலேருந்து ஜென்ரேட்டர் 2 இருக்குது. ஓகேவா, அவ்வளோதான் ரியாக்டன்ஸ் டயக்ராம். ஓகே, எனி டவுட்ஸ்? ஓகே, எந்த ப்ராப்ளம் இல்லை.
சென்டரில் பார்த்தீங்கன்னா லோடு இருக்குது. இந்த இடத்துல லோடு இருக்குது. லோடோட ரேட்டிங் பார்க்கலாம். 50 MVA 0.8 பவர் ஃபேக்டர் லேகிங் 154 kV கொடுத்துட்டாங்க எல்லாமே. ஸோ MVA முன்னாடி பார்த்த MVA வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. மெகாவாட் வச்சு ஒரு ப்ராப்ளம் நான் சொல்லிடுறேன். இந்த ப்ராப்ளமில் லோடு ரெண்டுமே இன் டர்ம்ஸ் ஆஃப் மெகாவாட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 40 மெகாவாட் 40 மெகாவாட். ஸோ ரெண்டுமே இன் டர்ம்ஸ் ஆஃப் மெகாவாட்டில் கொடுத்துருக்காங்க. மெகாவாட்டில் இருந்தால் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ லோடு P ஈக்குவல் டு 15 மெகாவாட். தென் பவர் ஃபேக்டர்லேருந்து 5 கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, இதில் கேவி வந்து 11 kV. ஸோ 11 kV லோடு A. ஸோ லோடு ஏ வந்து பார்த்திங்கன்னா 11 kV. ஸோ கேவி வந்து 11 kV. ஸோ இது வந்து VL அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 11 தென் P ஈக்குவல் டு 15 மெகாவாட். இதுலேருந்து VI கண்டுபிடிங்க. VI அப்படிங்கிறது P டிவைட் பை காஸ் 5 கரெக்டாக. ஸோ P டிவைட் பை காஸ் 5 சால்வ் பண்ணால் நமக்கு 16.66 MVA கிடைக்கும். அதுக்கப்புறம் S ஸ்டார், இது வந்து ஆக்சுவலாக S ஸ்டார் ஈக்குவல் இது S வேல்யூ 16.66 அட் அன் ஆங்கிள் ஆஃப் 25.84. ஓகே, 25.84. S ஸ்டார் அப்படிங்கிறது ஆங்கிளில் மைனஸ் போடணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ VL வேல்யூ 11 ஸ்கொயர் மாடுலஸ் அப்படிங்கிறதுனால இதுக்கு ஆங்கிள் கன்சிடர் பண்ண தேவையில்லை. 11 ஸ்கொயர் டிவைட் பை 16.66 அட் அன் ஆங்கிள் ஆஃப் minus 25.84. ஓகே, ஸோ இதுலேருந்து ஆக்சுவல் இம்படன்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆக்சுவல் இம்படன்ஸ்லேருந்து பெர் யூனிட் இம்படன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ப்ராப்ளமில் எஸ் டைரெக்டாக கொடுத்துட்டதுனால நம்ம 5 மட்டும் கண்டுபிடிச்சி இதில் சால்வ் பண்ணிட்டோம். ஓகே, இதில் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் மெகாவாட் ரியல் பவரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல் பவரில் கொடுத்துருக்கிறதுனால VI கண்டுபிடிச்சிட்டு VI அப்படிங்கிறது எஸ். ஓகே, கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து நம்ம இப்போ சால்வ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம். சரியா? ஓகே, எனி டவுட்ஸ்?